மதுரையில் உள்ள சின்னசாமி நகரில் வாழ்ந்த ஒரு ஏழை குடும்பத்தின் கதை இது. இது ஒரு கதை மட்டும் இல்ல, அந்த குடும்பத்தின் வறுமையையும் அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் அன்பையும் வெளிப்படுத்தும் ஒரு அழகான வாழ்க்கை முறை இது. சின்ன சின்ன வீடுகள். காலை நேரத்தில் ஃபில்டர் காஃபி வாசனை, மாலை நேரத்தில் குழந்தைகளின் சத்தம். அந்த தெருவின் கடைசியில் மழை பெய்தால் கூரை ஒழுகும் ஒரு பழைய ஓட்டு வீட்டில் வாழ்ந்து வந்தார் முருகேசன். அந்த வீட்டை பார்த்தவுடன் இங்கே யாராவது சந்தோஷமாக வாழ முடியுமா என்ற எண்ணம் தோன்றும். சிறிய ஹால், ஒரு பெட்ரூம், அதற்கு பக்கத்தில் சின்ன சமையலறை. சுவரில் அங்காங்கே சுண்ணாம்பு சிமெண்ட்டும் உடைந்த நிலையில் இருக்கும் ஒரு பழைய வீடு. வீட்டின் பின்புறத்தில் கதவு கூட இல்லாத ஒரு கழிப்பறை. அம்மாவின் பழைய புடவையை கதவாக பயன்படுத்தும் ஏழை குடும்பம். மழை வந்தால் வீட்டின் மூலைகளில் தண்ணீர் சொட்டும். ஆனால் அந்த வீட்டில் அன்பு மட்டும் நிறைந்து இருந்தது. அந்த வீட்டின் தலைவன் முருகேசன். வயது 50 கடந்திருந்தாலும் வாழ்க்கை அவரை 60 வயது மனிதராக மாற்றியிருந்தது. அவர் ஒரு அரிசி மில்லில் வாட்ச்மேனாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். மாதம் வெறும் 6000 ரூபாய் மட்டும்தான். குடும்பத்தின் தேவைகளுக்கே அந்த தொகை போதாத நிலை. ஆனால் என்னால் முடியவில்லை என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. அவருடைய மனைவி லக்ஷ்மி மிகவும் அமைதியான பெண். அவள் பேசும் வார்த்தைகள் குறைவு, ஆனால் அந்த வீட்டை தாங்கி நிற்கும் தூண் அவள்தான். காலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து தண்ணீர் எடுப்பது, துணி துவைப்பது, வீட்டு வேலை செய்வது, அக்கம்பக்கம் உள்ள வீடுகளுக்கு இட்லி மாவு அரைத்துக் கொடுப்பது, அதில் கிடைக்கும் சிறிய தொகையை சேமித்து வைப்பது என அனைத்து வேலைகளையும் செய்வாள். தனக்கென ஒரு புடவை வாங்கி எத்தனை வருடங்கள் கடந்தன என்பதை கூட மறந்தாள் லக்ஷ்மி. மூத்த மகன் சரவணன் 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய ஆசை ஒரு இன்ஜினியராக வேண்டும். ஆனால் குடும்பத்தில் வறுமை அவனின் கனவுகளின் கதவை மெதுவாக மூடிக்கொண்டிருந்தது. அவன் வெளியில் சிரிப்பான், ஆனால் இரவு நேரங்களில் அப்பா தூங்கிய பிறகு அவருடைய கிழிந்த செருப்பை பார்த்து அமைதியாக அழுவான். காவ்யா 2வது குழந்தை. அவள் வீட்டின் சிரிப்பு. அவள் இருந்தாலே வீடு கலகலப்பாக இருக்கும். பள்ளியில் நன்றாக படிப்பாள். ஆனால் தன் அம்மா பழைய சேலையை தைத்து தைத்து போடுவதை பார்த்தால் அவளின் கண்கள் கலங்கிவிடும். தினேஷ் கடைசி பையன், வீட்டின் செல்லம். அவனுக்கு இன்னும் வறுமையின் அர்த்தம் முழுவதுமாக புரியவில்லை. ஆனால் சில இரவுகளில் சாப்பாடு குறைவாக இருந்தால் எனக்கு பசிக்கல என்று சொல்லி தூங்கிவிடுவான். அது பொய் என்று லக்ஷ்மிக்கும் தெரியும். ஒரு நாள் மாலை கருமேகங்கள் வானத்தை மூடியிருந்தன. முருகேசன் இன்னும் வேலை முடித்து வரவில்லை. வீட்டுக்குள் மின்சாரம் போயிருந்தது. மெழுகுவர்த்தி ஒளியில் லக்ஷ்மி சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்தாள். காவ்யா மெதுவாக கேட்டாள், அம்மா, அப்பா இன்னும் வரலையே? வருவாருமா? ஆனால் அவளின் குரலில் பயம் இருந்தது. ஒரு சில நிமிடங்களில் வாசல் கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. முழுக்க மழையில் நனைந்தபடி முருகேசன் உள்ளே வந்தார். அவரின் சட்டை முழுவதும் ஈரமாக இருந்தது. கையில் பழைய லஞ்ச் பேக். லக்ஷ்மி உடனே துணியை கொண்டு வந்தாள். இப்படி நனைஞ்சிட்டு ஏன் வந்தீங்க? சிரித்தபடி. பஸ் கிடைக்கல. அவர் சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் சோர்வு இருந்தது. அன்று வீட்டில் இருந்தது கொஞ்சம் சாதமும் மிளகாய் ரசமும் தான். அனைவரும் ஒன்றாக அமர்ந்தனர். தினேஷ் தன் தட்டையை அப்பாவின் பக்கம் தள்ளினான். எனக்கு பசிக்கல அப்பா, நீங்க சாப்பிடுங்க என்று தினேஷ் கூறினான். முருகேசன் அவனை பார்த்தார். அவனும் பொய் சொல்கிறான் என்று அவருக்கு தெரிந்தது. அந்த இரவு முருகேசன் வீட்டின் வெளியே அமர்ந்திருந்தார். மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. அவர் அமைதியாக வானத்தை பார்த்தார். என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். அவரின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவர் அதை துடைத்துக் கொண்டார். ஏனெனில் ஒரு அப்பா அழுவதை குடும்பம் பார்க்கக்கூடாது. அந்த சிறிய வீட்டில் வசதி இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக வாழ்ந்தார்கள். வறுமை அந்த வீட்டின் சுவர்களில் இருந்தது. ஆனால் அன்பு அந்த வீட்டின் இதயத்தில் இருந்தது.
மறுநாள் காலை 5 மணி. வெளியில் இன்னும் முழு வெளிச்சம் வரவில்லை. அந்த சிறிய வீட்டின் சமையலறையில் மட்டும் அடுப்பின் ஒளி தெரிந்தது. லக்ஷ்மி அடுப்பின் முன் அமர்ந்து பழைய அலுமினிய பாத்திரத்தில் சாப்பாட்டை கிளறிக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் தூக்கமில்லை, ஆனால் சோர்வு மட்டும் இருந்தது. அவள் மெதுவாக அரிசி டப்பாவை திறந்தாள். அதன் அடியில் ஒரே ஒரு டம்ளர் அரிசி மட்டுமே இருந்தது. அதை பார்த்தவுடன் அவள் கண்கள் கலங்கின. இன்னைக்கு சமாளிச்சிடலாம், நாளைக்கு என்ன பண்ணுவேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரம் வாசலுக்கு வெளியே பால்காரர் தனது சைக்கிளில் உள்ள பெல்லை அடித்து சத்தம் போட்டார். ஆனால் லக்ஷ்மி வெளியே போகவில்லை. ஏனெனில் 2 நாட்களாக பாலுக்கான பணத்தை கொடுக்கவில்லை. தினேஷ் தூக்கம் கலந்த கண்களுடன் வெளியே வந்தான். அம்மா, இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாரும் ஸ்நாக்ஸ் கொண்டு வர சொன்னாங்கம்மா. லக்ஷ்மி அமைதியாக நின்றாள். சாயக்காலம் வரும்போது வாங்கிக்கலாம்பா என்றாள் லக்ஷ்மி. இதை கேட்ட தினேஷ் சந்தோஷமாக ஓடிவிட்டான். ஆனால் அவளுக்கு தெரியும், அவளிடம் இப்போது 1 ரூபாய் கூட இல்லை என்று. காவ்யா பள்ளி யூனிஃபார்மை அணிந்து கொண்டு வந்தாள். அவள் செருப்பின் வார் கிழிந்திருந்தது. அம்மா, இத சரி செய்து கொடுங்கம்மா என்றாள் காவ்யா. இன்னும் கொஞ்ச நாள் போட்டுக்கோமா. காவ்யா அமைதியாக தலையசைத்தாள். அவள் எதுவும் சொல்லவில்லை. ஏனெனில் வீட்டின் நிலைமை அவளுக்கு புரிந்துவிட்டது. முருகேசன் வேலைக்கு கிளம்ப தயாரானார். அவருடைய சட்டை பழையது. காலரில் நூல்கள் வெளியே தெரிந்தன. அவர் அதை மறைக்க அதன் மேல் ஒரு துண்டை மடித்து போட்டுக்கொண்டார். லக்ஷ்மி மெதுவாக கேட்டாள், ஏங்க, பஸ்ஸுக்கு காசு இருக்கா? முருகேசன் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு பாக்கெட்டில் இருந்து 2 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்தார். அதுதான் அவரிடம் இருந்த கடைசி பணம். அன்று மதியம் லக்ஷ்மி சாப்பிடவில்லை. குழந்தைகளுக்கு மட்டும் சாப்பாடு வைத்தாள். காவ்யா கவனித்தாள். அம்மா, நீ சாப்பிடலையே? இல்லம்மா, எனக்கு பசிக்கலம்மா. அந்தப் பொய் அந்த வீட்டில் எல்லாருக்கும் பழகிவிட்டது. மாலை முருகேசன் வீட்டிற்கு திரும்பி வந்தார். அவரின் முகம் சோர்ந்து இருந்தது. அவர் உள்ளே வந்தவுடன் தினேஷ் ஓடி வந்தான். அப்பா, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டீங்களா? அந்த கேள்வி முருகேசனின் இதயத்தை குத்தியது. அவரிடம் பணம் இல்லை. முருகேசன் மெதுவாக மண்டியிட்டு அமர்ந்தார். நாளைக்கு வாங்கித் தர்றேன்டா. தினேஷ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பரவாயில்லப்பா, என் ஃப்ரெண்டு ஷேர் பண்ணுவான் என்று தன் சிரித்த முகத்துடன் விளையாட ஓடிவிட்டான். இதைக் கேட்ட முருகேசனின் கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது. அன்றிரவு சரவணன் வெளியிலிருந்து கோபமாக வந்தான். எப்ப பார்த்தாலும் கஷ்டந்தான். நம்ம வாழ்க்கை ஏன் இப்படியா இருக்கு? லக்ஷ்மி அமைதியாக இருந்தாள். நான் படிச்சு என்ன பயன்? காலேஜ் ஃபீஸ் கட்டவே முடியல. முருகேசன் தலை குனிந்தார். சில நொடிகள் கழித்து முருகேசன் மெதுவாக பேசினார். நான் நல்ல அப்பாவா இல்லடா. அந்த ஒரு வரி அந்த வீட்டை முழுவதும் அமைதியாக்கியது. சரவணன் உடனே அமைதியானான். அவன் தன் அப்பாவை பார்த்தான். மழையில் நனைந்து பசியோடு உழைத்து குடும்பத்திற்காக வாழும் மனிதர். அவன் மெதுவாக அருகில் வந்து அமர்ந்தான். என்ன மன்னிச்சுடுங்கப்பா. அந்த இரவு மின்சாரம் இல்லை. அனைவரும் தரையில் ஒன்றாக படுத்திருந்தார்கள். வெளியில் மழை சத்தம், உள்ளே வறுமையின் சத்தம். ஆனால் அந்த வீட்டில் இன்னும் நம்பிக்கை உயிரோடு இருந்தது. பசி அந்த வீட்டின் தினசரி விருந்தினர். ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் கொடுத்த அன்புதான் அந்த குடும்பத்தை இன்னும் உயிரோடு வைத்திருந்தது. அந்த நாள் முருகேசனின் குடும்பம் எல்லோரும் சீக்கிரமே எழுந்திருந்தார்கள். ஏனெனில் அவர்களின் உறவினர் வீட்டில் காதுகுத்து விழா. பல மாதங்களுக்குப் பிறகு முழு குடும்பமாக வெளியே செல்லும் நாள். லக்ஷ்மி பழைய மரப்பெட்டியை திறந்தாள். அதற்குள் மடித்து வைக்கப்பட்டிருந்த 2 சேலைகள் இருந்தன. அதில் ஒன்றை எடுத்தாள். அது பல வருடங்களுக்கு முன் வாங்கிய சேலை. சில இடங்களில் கிழிந்திருந்தது. அவள் அதை மெதுவாக தைத்து அணிந்தாள். கண்ணாடியில் தன்னை பார்த்தாள். சில நொடிகள்
அவள் அமைதியாக நின்றாள். முகமெல்லாம் மெலிந்து காணப்பட்டது. முகத்தை கழுவிக் கொண்டிருந்தாள். காவ்யா மகிழ்ச்சியாக ஓடி வந்தாள். அம்மா, எல்லாரும் அழகான ட்ரெஸ் போடுவாங்களா? நீ போட்டிருக்கிறது தான் அழகாக இருக்குமா? ஆனால் காவியாவுக்கு தெரியும், அவள் ட்ரெஸ் பழையது. முருகேசன் குடும்பத்துடன் பஸ் ஸ்டாப்பில் நின்றார். கையில் ஒரு சிறிய கிஃப்ட் கவர். அதற்குள் முடிந்தவரை சேமித்து வாங்கிய ஒரு சில்வர் டம்ளர். அதுதான் அவர்களின் மரியாதை. அவர்கள் விழா வீட்டிற்கு வந்தார்கள். அந்த வீடு முழுக்க டெக்கரேஷன். பெரிய கேட், பல கார்கள், வெளியில் ஸ்பீக்கரில் பாட்டு சத்தம். அந்த சூழலில் முருகேசனின் குடும்பம் மட்டும் தனியாக தெரிந்தது. அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் சில உறவினர்கள் மேலிருந்து கீழ் வரை பார்த்தார்கள். அந்த பார்வை இவர்கள் இன்னும் இப்படிதானா என்று கேட்பது போல இருந்தது. லக்ஷ்மி தலைகுனிந்தாள். அப்போது முருகேசனின் தம்பி சேகர் வந்தான். வெள்ளை ஷர்ட், தங்கச் செயின், புதிய கார் சாவி கையில். அவன் அனைவருடனும் சிரித்துக் கொண்டே பேசினான். பிறகு முருகேசனை பார்த்தான். அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. சேகர் சிரித்தான். இன்னும் அந்த பழைய வீட்ல தானா? சுற்றியிருந்த சிலர் சிரித்தார்கள். முருகேசன் அமைதியாக நின்றார். அதை கேட்ட சரவணனின் முகம் சிவந்தது. அப்பா, வாங்க போலாம். ஆனால் முருகேசன் அவன் கையை பிடித்தார். இல்லப்பா, இது ஃபங்க்ஷன் வீடு. சண்டை வேண்டாம்பா. அந்த நேரம் சில பெண்கள் லக்ஷ்மியிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பெரிய பசங்க ஆகிட்டாங்க, இன்னும் சொந்த வீடு இல்லையா? இந்த காலத்துல எல்லாரும் முன்னேறிட்டாங்க. லக்ஷ்மி சிரிக்க முயன்றாள். ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் தெரிந்தது. காவ்யாவின் பழைய ட்ரெஸ்ஸை பார்த்து அங்குள்ள பணக்கார குழந்தைகள் ஏளனமாக சிரித்தார்கள். உடனே காவ்யா ஒரு மூலையில் சென்று அழுது கொண்டிருந்தாள். லக்ஷ்மி உள்ளே வந்தாள். அவள் எதுவும் பேசவில்லை. மெதுவாக காவ்யாவின் தலைமுடியை தடவினாள். ஒரு நாள் நீ எல்லாரையும் விட உயரமா நிற்பம்மா, அழாதே என்றாள் லக்ஷ்மி. சாப்பாட்டு நேரம். அனைவரும் டேபிளில் அமர்ந்திருந்தார்கள். சேகர் தனது நண்பர்களிடம் பெருமையாக பேசினான். நான் இப்போ செகண்ட் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அவரின் நண்பர் முருகேசனை பார்த்து கேட்டார், நீங்க என்ன பண்றீங்க? முருகேசன் அமைதியாக சொன்னார், மில்லுல நைட் வாட்ச்மேனாக இருக்கிறேன். அந்த சில நொடிகள் அமைதியானது. சேகர் முகம் சுளித்தான். விழா முடிந்த பின் கிஃப்ட் டேபிள் அருகில் சேகர் சிரித்துக்கொண்டே சொன்னான், அண்ணே, இந்த சில்வர் டம்ளர் எதுக்கு? இந்த லெவல் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் டீசெண்டா கிஃப்ட் வாங்கியிருக்கலாம்ல. அந்த ஒரு வரி முருகேசனின் இதயத்தை நொறுக்கியது. வீட்டிற்கு திரும்பும் பஸ் பயணத்தில் யாரும் பேசவில்லை. முருகேசன் மட்டும் வெளியே பார்த்து கொண்டிருந்தார். ஸ்ட்ரீட் லைட்ஸில் உள்ள வெளிச்சம் அவரது முகத்தில் விழுந்தன. அவரின் கண்களில் கண்ணீர் மின்னியது. ஆனால் அவர் அதை யாருக்கும் தெரியாமல் துடைத்துக் கொண்டார். அந்த இரவு சரவணன் தூங்கவில்லை. அவன் தன் அப்பாவை பார்த்தான். அவமானத்தை அமைதியாக சுமக்கும் மனிதர். அவன் மனதுக்குள் ஒரு முடிவு எடுத்தான். ஒரு நாள் நம் அப்பாவை எல்லாரும் மதிக்க வைக்கணும் என்று. சொந்தங்கள் சில நேரங்களில் காயப்படுத்தும் வார்த்தைகளை மறந்து விடுவார்கள். ஆனால் அந்த வார்த்தைகள் ஒரு ஏழை மனிதனின் இதயத்தில் ஆயுள் முழுக்க ஒலித்துக் கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் லக்ஷ்மியின் அண்ணன் ராமமூர்த்தி அந்த குடும்பத்தில் மிகவும் வசதியாக வாழ்ந்த மனிதர். பெரிய ஜவுளிக்கடை, சொந்த கார், ஊரில் மரியாதை. ஆனால் அளவுக்கு மீறிய நம்பிக்கையும் தவறான தொழில் முடிவுகளும் அவரின் வாழ்க்கையை மெதுவாக சிதைத்தது. ஒரு பிசினஸ் பார்ட்னர் செய்த துரோகம், அதன் பின்னர் வந்த கடன்கள், வட்டி மேல் வட்டி. ஒரு சில மாதங்களில் அவரின் தொழிலும் வீடும் மரியாதையும் கையிலிருந்து நழுவி போயின. அன்றிரவு மழை பெய்து கொண்டிருந்தது. முழுக்க நனைந்தபடி ராமமூர்த்தி முருகேசன் வீட்டு வாசலில் நின்றார். அவரின் கண்களில் வெட்கமும் தோல்வியும் கலந்திருந்தது. எங்க போறதுனே தெரியல முருகேசா. அந்த ஒரு வரியில் ஒரு மனிதனின் உடைந்த வாழ்க்கை முழுவதும் இருந்தது. முருகேசன் சில நொடிகள் அமைதியாக பார்த்தார். பிறகு மெதுவாக கதவை திறந்து சொன்னார், வீடு சின்னதா இருக்கலாம், ஆனா மனசு சின்னதில்ல, உள்ள வாங்க. ராமமூர்த்தியின் குடும்பம் அந்த சிறிய வீட்டிற்குள் வந்த நாள் அந்த வீடு இன்னும் சிறியதாக மாறியது. ஒரே ஒரு பெட்ரூம், ஹாலில் விரித்து வைத்த பழைய பாய், சமையலறையில் 2 பெண்களின் வேலை சத்தம். எல்லாமே புதிதாக இருந்தது. முதல் சில நாட்கள் அனைவரும் அட்ஜஸ்ட் செய்ய முயன்றார்கள். ஆனால்
வசதியாக வாழ்ந்த சங்கீதாவுக்கு அந்த வாழ்க்கை பழக்கமில்லை. ஒரு நாள் காலை பாத்ரூமுக்கு வெளியே குழந்தைகள் வரிசையாக நின்றிருந்தார்கள். அப்போது சங்கீதா கோபமாக சொன்னாள். இப்படி எவ்வளவு நாள் இருக்க போறோம்? அந்த வார்த்தை லக்ஷ்மியின் மனதை காயப்படுத்தியது. ஆனால் அவள் எதுவும் பேசவில்லை. அன்று இரவு சாப்பாட்டிற்கு சாதம் குறைவாக இருந்தது. லக்ஷ்மி அமைதியாக தன் பங்கை நந்தினியின் தட்டில் வைத்தாள். அதை பார்த்த சங்கீதா மெதுவாக கண்கலங்கினாள். அவளுக்கு புரிந்தது, இந்த வீடு சிறியது, ஆனால் அந்த வீட்டின் மனசு மிகப் பெரியது. ராமமூர்த்தியின் குடும்பம் அந்த வீட்டிற்கு வந்த பிறகு அந்த சிறிய வீட்டின் சூழல் முழுவதும் மாறிவிட்டது. முன்பு அந்த வீட்டில் சிரிப்புச் சத்தம் அதிகமாக இருந்தது. இப்போது சிறிய சிறிய அமைதிகளும் சங்கடங்களும் அதிகமாக இருந்தன. காவ்யா சாதாரண வாழ்க்கையில் வளர்ந்த பெண். அவளுக்கு பழைய ட்ரெஸ், அரசு பள்ளி, எளிமையான ஆசைகள் இதெல்லாம் பழக்கம். ஆனால் நந்தினி அப்படி இல்லை. ஏசி ரூமில் வளர்ந்தவள், தனி ஸ்டடி டேபிள், பிராண்டட் ட்ரெஸ், இப்படி வசதியாக வாழ்ந்தவள். அதனால் அந்த சிறிய வீட்டில் வாழ்வது அவளுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. ஒரு நாள் மாலை காவ்யா தரையில் புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருந்தாள். அப்போது நந்தினி கோபமாக வந்தாள். இங்க எங்க பார்த்தாலும் சத்தம்தான், எனக்கு படிக்கவே முடியல. காவ்யா புத்தகத்தை மூடினாள். வீடு சின்னதுதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நீங்க பழகிட்டீங்க, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. அந்த வார்த்தை காவ்யாவை காயப்படுத்தியது. அப்போ எதுக்கு இங்க வந்தீங்க? வீடு முழுவதும் அமைதியாகிவிட்டது. லக்ஷ்மியும் சங்கீதாவும் அதிர்ச்சியாக பார்த்தார்கள். நந்தினியின் கண்களில் உடனே கண்ணீர் வந்தது. அவள் எதுவும் பேசாமல் உள்ளே ஓடிவிட்டாள். அந்த இரவு நந்தினி சாப்பிடவில்லை. ஜன்னல் அருகே அமைதியாக அமர்ந்திருந்தாள். வெளியில் மழை பெய்து கொண்டிருந்தது. அவள் மெதுவாக அழுதாள். நம்ம வாழ்க்கை எப்படி இப்படி மாறிடுச்சு? அடுத்த நாள் காலை நந்தினிக்கு கடுமையான காய்ச்சல். சங்கீதா பதற்றமாக இருந்தாள். அப்போது காவ்யா அமைதியாக கிச்சனுக்கு சென்று கஞ்சி செய்து கொண்டு வந்தாள். காவ்யா மெதுவாக நந்தினி அருகில் அமர்ந்தாள். கொஞ்சம் குடி, உடம்பு சரியாகிடும். நந்தினி அவளை ஆச்சரியமாக பார்த்தாள். நேத்து நான் அப்படி பேசினதுக்கு உனக்கு கோபம் இல்லையா? காவ்யா சிரித்தாள். கஷ்டம் வந்தாதான் எல்லாரும் கோபமா பேசுவாங்க. அந்த ஒரு வரி நந்தினியின் மனதை உடைத்தது. அந்த நாளுக்குப் பிறகு சகோதரிகள் போல மாறினார்கள். வசதி மனிதர்களை அருகில் கொண்டு வராது, கஷ்டம்தான் உண்மையான உறவுகளை உருவாக்கும். அந்த சிறிய வீட்டில் 2 பெண்கள் மெதுவாக ஒருவரின் வலியை மற்றொருவர் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். நாட்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த வீட்டின் கஷ்டங்கள் மட்டும் குறையவே இல்லை. வீட்டில் இப்போது 2 குடும்பங்கள். செலவுகள் அதிகம், ஆனால் அதே வருமானம். காலேஜ் கனவை விட்டுவிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலைக்கு சேர்ந்தான். காலை முதல் மாலை வரை கிரீஸ் படிந்த கைகள், என்ஜின் சத்தம், வெயிலில் நின்று வேலை. அவனின் வயதுக்கு அது மிகவும் கடினமான வாழ்க்கை. அன்று மாலை மழையில் நனைந்தபடி சரவணன் வீட்டிற்கு வந்தான். வீட்டுக்குள் சங்கீதா மற்றும் லக்ஷ்மி செலவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த மாதம் அரிசி கூட போதாது, எப்படியாவது சமாளிக்கணும் என்று. அதை கேட்ட சரவணனின் மனம் இன்னும் கனத்தது. எப்ப பார்த்தாலும் கஷ்டம்தான். வீட்டில் எல்லாரும் அமைதியாகி போனார்கள். நம்ம வாழ்க்கை ஏன் இப்படியா இருக்கு? என்ன ஆசைப்பட்டாலும் நடக்காதா? நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்பா, ஆனா இப்ப ஸ்பேனரை பிடிச்சிட்டு இருக்கேன். அந்த வார்த்தை முருகேசனின் இதயத்தை நொறுக்கியது. என்னை மன்னிச்சிப்பா என்றார் முருகேசன். அந்த ஒரு வரி சரவணனின் கோபத்தை உடைத்தது. அவன் உடனே அமைதியானான். தன் அப்பாவின் கைகளை பார்த்தான். கடின உழைப்பால் காயமடைந்த கைகள். அவன் மெதுவாக அருகில் வந்து அமர்ந்தான். மன்னிச்சிடுங்க அப்பா, நான் கோபத்துல பேசிட்டேன். முருகேசன் மெதுவாக அவன் தோளில் கை வைத்தார். கஷ்டம் நம்மள சோதிக்கலாம், ஆனா உடைக்கக்கூடாது. அந்த வார்த்தை சரவணனின் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. வறுமை ஒரு மனிதனின் கனவுகளை திருடிவிடும். ஆனால் அதே வறுமைதான் சிலரை பொறுப்புள்ள மனிதர்களாக மாற்றும். ஒரு நாள் இரவு முருகேசன் வேலை பார்த்த மில்லில் திடீரென மயங்கி விழுந்தார்.
அவருடன் வேலை செய்தவர்கள் பதற்றமாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அந்த செய்தி வீட்டிற்கு வந்ததும் லக்ஷ்மியின் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. சரவணன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினான். மருத்துவமனை வழித்தடத்தில் அனைவரும் பயத்துடன் நின்றிருந்தார்கள். சில நிமிடங்கள் கழித்து டாக்டர் வெளியே வந்தார். உடம்பு ரொம்ப பலவீனமாயிருக்கு, சரியான சாப்பாடும் ஓய்வும் தேவை. அந்த வார்த்தை அந்த குடும்பத்தின் மனதை உடைத்தது. லக்ஷ்மி மெதுவாக சுவரில் சாய்ந்து அழுதாள். இந்த குடும்பத்துக்காக தன்னையே அழிச்சிட்டாரு. சரவணன் தன் அப்பாவை கண்ணீர் மல்க பார்த்தான். அப்போதுதான் ஒரு குடும்பத்தை தாங்கி நிற்பது எவ்வளவு பெரிய சுமை என்று அவனுக்கு முழுமையாக புரிந்தது. மருத்துவமனை செலவுக்காக வீட்டிலிருந்த சிறிய சேமிப்பும் முடிந்துவிட்டது. லக்ஷ்மி அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். அப்போது சரவணன் தனது சித்தப்பா சேகரிடம் உதவி கேட்கச் சென்றான். சித்தப்பா, அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சேகர் முகம் சுளித்தான். இப்போ என்கிட்ட பணம் இல்லப்பா. அந்த வார்த்தை சரவணனின் மனதை உடைத்தது. அவன் அமைதியாக வீட்டிற்கு திரும்பி வந்தான். அப்போது ராமமூர்த்தி மெதுவாக தனது கையிலிருந்த சிறிய தங்க மோதிரத்தை கழற்றினார். கொடுத்தார். உன் அப்பா எங்களுக்கு கஷ்டத்தில் வீடும் உணவும் கொடுத்தார். இப்போ இது என் கடமை. சரவணன் அதிர்ச்சியாக அவரை பார்த்தான். அந்த தருணத்தில் உறவுகளின் உண்மையான அர்த்தம் அவனுக்கு புரிந்தது. பணம் உள்ளவர்களெல்லாம் பெரியவர்கள் அல்ல, கஷ்டத்தில் கைப்பிடிப்பவர்கள்தான் உண்மையான உறவுகள். காலம் மெதுவாக நகர்ந்தது. அந்த குடும்பம் இன்னும் கஷ்டப்பட்டுக் கொண்டே இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் தனித்தனியாக இல்லை, ஒன்றாக இருந்தார்கள். சரவணன் நல்ல மெக்கானிக்காக வளர்ந்தான். காவ்யா டியூஷன் எடுத்து வீட்டிற்கு உதவ ஆரம்பித்தாள். நந்தினியும் டெய்லரிங் வேலை கற்றுக்கொண்டாள். தினேஷ் படிப்பில் முதல் மாணவனானான். ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த சிறிய வீட்டின் முன் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். முருகேசன் மெதுவாக குடும்பத்தை பார்த்தார். வறுமை நம் வீட்டை சோதித்தது. ஆனா நம்ம அன்பை தோற்கடிக்க முடியல. அங்கே இருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீர் இருந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் இப்போது வலி இல்லை, நிம்மதி இருந்தது.